French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கோவை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் புதிய அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். மேலும் காணொலி காட்சி மூலம் ராமநாதபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், சுதாகர் ரெட்டி மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். பாஜக புதிய அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் மார்ச் முதல் வாரம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட தேவை எதற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா மிக தெளிவாக தெரிவித்துவிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு பற்றியும் கூறியிருக்கிறார். விகிதாச்சாரம் அடிப்படையில்தான் பிரிவு இருக்கும் என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முதல்வர் தவறான தகவல்களையும் சொல்லி வருகிறார் என்றும், மோடி ஆட்சியில் கொடுக்கப்படும் நிதி 2 மடங்கு உயர்ந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 2 ஆண்டு விழாவில் விஜய் பேசும்போது மத்திய மாநில அரசை பற்றி பேசியிருக்கிறார். வாட் ப்ரோ, என்ன ப்ரோ பொய் சொல்றீங்க அப்படின்னு விஜயை பார்த்து நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரும் எங்கையும் எந்த மொழியையும் திணிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. பீகாரிலிருந்து வருபவர்கள் தமிழகத்தில் நல்ல பெயர் கிடைத்தால் நல்லதுதானே. பிரசாந்த் கிஷோரை பார்த்து கேட்கிறேன், ஏன் திமுகவை ஆட்சியில் அமர வைத்துள்ளீர்கள்? விஜய் கட்சி நிகழ்வில் செய்தியாளர் தாக்குதல் செய்யப்பட்ட சம்பவம் கண்டனத்துக்குரியது என்றும், திமுக வெளியே போக மிக சரியான உதாரணத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவிற்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்ததுடன், கூட்டணி என்பது தேர்தல் வரும்போது வரும், நேரம் காலம் பதில் சொல்லும், நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பன் என்பது எல்லா இடத்திலும் பொருந்தாது, தொழில்துறையினர் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். என்ஐஏ அலுவலகம் கோவையில் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். பாரத் டெக்ஸ் கோவையில் நடத்த வேண்டும் என்றும், தொண்டர்களை சேர்க்க தட்டும் டம்ளரும் கொடுத்து கட்சியில் சேர்த்து வருகிறார்கள் என்றும், அந்த கட்சி எந்த கட்சி என்று உங்களுக்கே தெரியும் என்றும் கூறியிருக்கிறார். கல்வி அமைச்சர் பேட்டை ரவுடி போன்று என்னை பேசினார் என்றும், மார்ச் 22 பாஜகவின் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்றும், அதை பாருங்கள், அவர்களுக்கே அதே பாணியில் பதிலளிப்போம் என்றும் கூறியிருக்கிறார். நான் பேசியது தவறு என்று எந்த இளம் தலைமுறையும் சொல்லவில்லை என்றும், விஜய் மரியாதை கொடுக்கிறார், நானும் ப்ரோ என்று பேசி வருகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திமுகவினர் அப்படி பேசுவது இல்லை. திமுக ஆட்சியில் கல்வி பேர்காலமாக உள்ளது என்றும், அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்கும் முன்பு பதில் கடிதம் முதல்வர் எழுத வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். 2026 நிச்சயம் திமுக அரசு அகற்றப்பட்டு பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.